அரே பூபதி அரே அம்மா கோமதி பூபதி அண்ணா வா தங்கச்சி வணக்கண்ணா ஏ குப்பை அண்ணனுக்கு கூப்பிடுச்சுடா. அண்ணான்னு கூப்பிட்டா என்ன தங்கச்சின்னு கேட்கலாம் கம்மியாச்சு. ஆறாவா அண்ணனு கூப்பிட்டா அது அன்னைக்கே படியும். மாமான்னு கூப்பிட்டா பஞ்சாயத்து கூட்டுவாங்க. சரி வணக்கம் மாமா. பல்லு கொட்டிக்கோ. அண்ணனே கூப்பிடு. அண்ணனே கூப்பிடுமா? சரி வணக்கம்ண்ணா. எங்கேயுமே அறிஞ்சு போக போறேன். சத்தம் பண்ணி தான் தின்னு போறோம். அது என்ன பண்ண சொல்றது? இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சு போலாம். உட்காந்து அடிச்சுட்டு அங்க போய் பாரு. இங்க வரா தம்பி. நான் ஆள் யாருன்னு தெரியாம பேசுறேன். நீ என்ன யாரு? யார் தெரியுமா? கலெக்டர் பொண்ணா இல்ல போலீஸ்காரோட பொண்ணா இல்ல மூக்காட்டி பொண்ணா இல்ல பெரிய எம்பி பொண்ணா ஈபி பொண்ணா? எவன் போனாலும் எனக்கு என்ன எனக்கு தேவை பண்ணு பொண்ணு அஞ்சல ஓட்டா போற கேள்வி. அண்ணா பூபதி அண்ணா தங்கண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம். வாந்தி வரும். வணக்கம் வாந்தி வரும். வணக்கம் வாந்தி வரும். குளநீர் ஓட்டு போடுறோம். பூபதி அண்ணா லட்சுமி கடாஜிபுர சபை மகாலட்சுமி சபை அந்த குரூப் மட்டும் இப்ப ஏய் போட்டு வர இருப்பேன். தம்பி என் பேச்சா கேட்க மட்டும் கேளுங்க. அந்த கேள்வி பூரா உன் பேச்சுனா கேட்கணுமா? அஞ்சல மட்டும் தான் பேச்சு கேட்கும். இப்ப எங்க ரெஸ்ட் ரூம் போகுது. அது கூட நான் போக கூடாது. நானே போகாம இருக்கிறேன் 3 நாளா. தம்பி ஏமா இதோ இருக்காங்க பாரு. மாதா அந்த வாசனை வந்து பார்க்கறான். மகன் பொண்ணு மேல என்ன வாசனை வந்து பொண்ணு பார்க்கறான். அவன் மேல அஞ்சு வாசனை அடிக்குது வேற. தம்பி மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு அதுவும் தெய்வம். மகாமாரியம்மன். ஆமா மகாமாரியம்மன் பதத்திற்கும் வந்திருக்காங்களே கட்டழித்த கலந்தடுவார்கள். அவருடைய பதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கண்டி அம்மா. அக்கா விளக்கா once more வாழ்த்துகிறேன். சுந்தரி 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 தெரியும். சுந்தரி 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 மட்டும் தான் தெரியும். எனக்கு 2 பேர் உண்டு. என்ன பேரு? என்ன தெரியுமா? என்ன பேரு? வட்டலா சுந்தரி வட்டலா சுந்தரி வட்டலா. எங்க போய் வைக்கலாம்? என்ன சும்மாடி வைக்கலாம் சுந்தரி வைக்கலாம் சுந்தரினா என்னடி வைக்க போறேன்னு வரடி? வைக்கலாம் சுந்தரினா எங்க போய் வைக்கிறது? வாடா வாடா ஏண்டா அப்ப சுனிதில கும்பலா வைக்கலாம். எங்க வந்து வைக்கலாம்? நம்ம வச்சலாம் வைக்கலாம் அப்பலாம் கேட்க மாட்டாங்க. தம்பி அது மாதிரி யார்தல்ல கிடையாது. ஏமா முக்கோடு முடியுமா போனமா வந்தமா இருக்கணும் பட்டுன்னு. அது வேற அர்த்தம் கிடையாது. வட்டலா என்று சொல்லக்கூடிய சுந்தரி 2 பேர் எனக்கு. ஆமாண்டி அம்மா. நான் யாருக்கு பெண்ணு தெரியுமா? தெரியாதா? திருப்பதி மலைமேடம் என்ற சௌதார மூர்த்திக்கும் அவர் மார்பில் தங்கி வரக்கூடிய மகாலட்சுமிக்கு என்றதான் வட்டலா சுந்தரி வட்டலா சுந்தரி. ஆமாண்டி அம்மா. ஆமா பொண்டாட்டின்ற பகவான் விட்டு பெண்ணு தான் நானு.
ஏகுப்பா சொல்லியம்மா பகவான் விட்டு வெளியா இருக்கிறேன் ஆ, என்னடா உனக்கு எப்படி தெரியுது பகவான் விட்டு போனா நீ ஆமா ஆஹா எப்படி இருக்க அதான் நல்லா தின்னு நல்லா கோயில் கோயிலுக்கிறா என்ன தின்னுட்டு எல்லா பாலும் மோடு அதெல்லாம் தின்னுட்டு எப்படி கோயில் கோயிலுக்கிறாமா ஆமாட்டியம்மா பகவான் விட்டு பகவான் விட்டு வெளியா இருக்கேனே ஆ. தற்சமயம் நான் என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணி கொண்டிருக்கேன் என்ன பண்ணிக்கிறா டேய் ஓ. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் படிச்சுக்கிறா ஆமா எத்தனை நாள் படிக்கிறா 10வது 10th படிக்கிறேன் 10வது ஓ 10th படிக்கிறா ஆமா ஆறா தம்பி ஆ. நாங்க படிக்கிறத தவிர ஆ. என் கூட இன்னொரு ஆளு படிக்கிறாரு வச்சுரா இது என்ன அப்போ இன்னொரு ஆள் படிக்கிறாங்க கூட ஆமாட்டியம்மா அம்மா படிச்சா எல்லாம் கும்பல படிப்பாங்க உன் கூட படிக்கிறாங்க யாரு என் கூட படிக்கிறாரு அவருக்கு எனக்கு சொந்த அத்தை மகன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட் ஒரே கிளாஸ்ல குடிக்கிறீங்க ஐயம்மாடி ஒரே ஒரே ஒரு கிளாஸ் வகுப்பாரன்னு சொல்லுவாரு ஒரே வகுப்பறையில படிக்கிறீங்க ஆமா அவர் யார் தெரியுமா தம்பி யாரு எங்க யாரு அர்ஜுன பெருமானுக்கும் சுபத்தரிக்கு பிறந்த ஆமா. அபிமன்யு வாங்கதான் படிக்கிறாரா எங்க மாமா அவருக்கு நான் தான் காவலால் அதுக்கு என்ன பண்ண சொல்ற நான் கூட ஒரு துணையா வரமா அதுக்கு எப்பாடி அவன் தோணியா வரான் கொஞ்சம் வந்து தோணியா வந்து சரியா நான் அந்த மாதிரி பரமல்ல பிறந்தோம் போ உள்ள போ ஒருத்த உள்ள போட பொட்ட போட அது மாதிரி அடி. நான் அந்த பரமல்ல பிறந்தேன் நான் வந்து யாரும் சனியாக்க மாட்டேன் கம்யூனிட்டி தம்பி பொண்ணு தவிர எதையும் ஆக்க மாட்டேன் பூபதி அண்ணா நான் படிக்கிறேன்னா தவிர ஆமா. எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு நாள் சங்கதி ஒண்ணு நடக்குது தம்பி பள்ளிக்கூடத்துல நீ அவர் என்ன பண்ணீங்க ஆமாடி. என்ன சங்கீதம் நடந்தது அது என்ன தெரியுமா ஏய் நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆமா இல்ல என்றாம் பேசுறான் சேத்த கம்னு சாப்பிட்டுட்டு எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு சேட்டு கிணறு ஆமா பாய எடுத்த கிணறு ஆமாடி அம்மா எப்படி தெரியுமா இருக்கும் அது உள்ள நடுவுல கிணறு இருக்கும் அடிக்கடி இல்ல. சுத்தீர மதில் செவுரு மதில் கட்டியிருக்கும். செவுரு. ஆமா அந்த மதில் செவுரு பார்த்தா அது உள்ளார மச்ச தாண்டவமா இருக்கிறது மச்சனா மீன் தாண்ட மாறுது குதி 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 ஆமாங்க குதிச்சு விளையாடுது ஆமா குதிச்சு விளையாடுது தம்பி அழகா இருக்குது ஆமா. அப்படின்னு மீன் மேத பாத்துக்கிட்டே இருந்த தம்பி நானு ஆமா. அப்படின்னு இப்படி கைய வச்சுக்கின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் பாரு ஆமா தம்பி என் மோதிரம் இந்த கையில விரல்ல போட்டு இருந்த பாரு மோதிரம் கனியாயிரும் கன்னியாயிரமா கனியாயி கனியாயி ஆமா கனியாரி மோதிரம் அந்த மோதிரம் கட்டி கருத்துல விழுந்துருது ஏமா நீ சொல்றது எனக்கு புரியல இப்ப எப்படின்னா இதான் கிணறு ஓ அந்தான கிணறு மதுள் செவரு ஓ அந்தான கிணறு நான் மதுள் செவரு இதான் மதுள் செவுரு மாதிரி அது எப்படி எட்டி பார்த்தா எப்படி உன் மோதிரம் ஊதிச்சு பாரு ஏம்மா அவனுக்கு புரியல அம்மா தம்பி இந்தான கிணறு நீதான் மதுள் செவுரு அந்தான கிணறு இப்படி கைய வச்சுக்கின்னு நல்லா குனியாண்டா இப்படி கைய வச்சுக்கின்னு இப்படி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்தா புரியல 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 அந்தான கிணறு நீ மதுள் செவுரு இப்படி கைய வச்சுக்கின்னு இப்படி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு அந்தான கிணறு நீ மதுள் செவுரு இப்படி கைய வச்சுக்கின்னு இப்படி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு அதான் தெரியாத பொண்ணு கேக்குதுன்னா நீ எப்படி 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 அடிச்சாங்களே வராதுறாங்க அட கம்மியாட்டிய ஏதோ நான் சின்ன பொண்ணுன்னு நான் ஏதோ சோனியா கேச்சு நான் பாக்குறேன் நீங்க வந்து தடுக்கிறே ஏய் ஏய் ஒன்னு விட்டா அவருக்கு ஏய் கேளா இத பாரு தம்பி ஆனா அந்த மோதிர காண்டி கத்துல வைத்து விட்டது எனக்கு ராசியான மோதிரம் ஆச்சு அப்படின்னு அந்த கண்டாண்டேவோ கத்து அழுதுகிட்டு இருந்தேன் தம்பி நானு அழுதுகிட்டு இருந்த உடனே அங்க எங்க மாமா வந்தாரு அபிமன்யு என்ன கேட்டு பாரு என்ன சுந்தரி ஓடி ஓடி என்ன பண்ணா ஐயா போற கடி குத்துறா நீ உம்மடி அப்படி உங்க மாமா அபிமன்யு உனக்கு கேட்டிருப்பான் ஏண்டா எங்க மாமா அது மாதிரி கேட்டாரு நீ என்ன வாடி போன்னு கேக்குறியா அது மாதிரி கேட்டிருப்பாரு நினைக்கிறான் எங்க மாமா அது மாதிரி கேட்டாரு என்னடி சுந்தரி ஏன்டா அப்படின்னு கேட்டாரு பாரு அதுக்கு நான் சொன்னேன் மாமா எல்லாம் கவனிக்கிறது இல்ல மாமா ஆண்டி மாமா எல்லாம் கவனிக்கிறது இல்ல கிளம்பு கிளம்பு நடப்பாடு 2 தேவை எடுக்கும் மாமா ஓ என் மோதிர என்னடா இது ஆட்டோ பம்பு சத்தம் அடிச்சுக்கோ
சுத்தமான வெடி அடிக்கிறா இது. ஏய், அந்த வெடி புடிச்சு பாக்கெட்ல போடுங்கடா. மல்லு வெட்டியா? வாங்க. எங்க அடிக்குது தம்பி மாமா மாமா என் மோதிர கேட்டு கட்டளை வந்துடுது மாமா ஆமா. அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்ட பாரு ஆமா. அதுக்கு அவரு சத்தியம் கேக்குறாரு என்னது? என்னன்னு தெரியுமா ஆ. இந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்க வேண்டுமா எடுத்து கொடுத்தா எடுத்து கொடுத்தா ஆ. வருங்காலத்து வருங்காலத்து. உன்னை தவிர யாரு கல்யாணம் பண்ணிக்கணும் சத்தியம் பண்றேன் அவங்க மாதிரி நீ சத்தியம் பண்ண வரா அவங்க மாமா சத்தி கேட்டு மாதிரி கொடுத்துருப்பேன். ஆமா எப்படி சொல்லிருப்ப? அப்படின்னு கேட்டாரு யாரு இவரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அத்தை பையன். அதான மாமாவன் ஆமா. அத்தை மாவன் ஆ. சத்தியம் பண்ண கோட்டை போடுவோம் ஆமா. அப்படின்னு மாமா ஆ. இந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா வருங்காலத்து. வருங்காலத்தில் ஆ. உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன் பாத்துங்க பெரியவர்களே, ஆ. சத்தியம் பண்ணிட்டான். நீ வேற யாருன்னா கட்டிட்டா உன் தாலி அங்கேயே வந்து அறுத்துருவோம். ஏய், எங்க மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான் அப்படியா? ஆமா. அன்னைக்கு சத்தியம் பண்ணியா? அதனால கேட்டேன். எங்க மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த பாரு ஆமா. ஏதோ ஒரு மந்திரம் சொன்னாரு ஆ. கரும்பை வில்ல வளர்த்தாரு வளர்த்தாரு. அரும்பு கருத்து விட்டாரு ஆமா. மந்திரம் சொல்லி விட்டாரு பாரு ஆ. அந்த கிணத்து உள்ளார ஆ. அந்த அரும்பு போய் எடுத்து வந்து மாமா வகையில மோதிரத்தை கொடுத்துடுது கொடுத்துச்சு மாமனையில. கொடுத்த உடனே ஆ. எங்க மாமாவை கையில வாங்கி ஆ. என் விரல்ல போட்டாரு பாரு ஆ. சும்மா டைட்டா போகுது தம்பி போடதான் லூசு கொடுக்கும். அங்க மாதிரி போட எடுக்க. ஏய் நாசமா போவா அதே சொன்ன நீ அதான் என் மோதிரத்தை போட எடுக்க. ஆ. தம்பி ஆ. இப்ப கட்டிங்கன்னா எங்க மாமனை தான் கட்டிப்பேன் ஆமா. வேற யாரையும் கட்டிக்குமா ஆனா தம்பி ஓ. பூபதி ஆ. இந்த விஷயம் எங்க வீட்டுலயும் தெரியாது வேற யாருக்கும் தெரியாது ஆமா. ஒண்ணு எங்க மாமாவுக்கு தெரியும் ஆமா. இன்னொன்னு எனக்கு தெரியும் ஆமா. ரெண்டாவது உனக்கு தான் இந்த உன்கிட்ட தான் சொல்லிக்கிறேன் தம்பி அப்ப உடனே போங்க அப்பா சொல்லுங்க. சம்மாடிக்கா உங்க அப்பா அம்மாட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ஆமா ஒரு நாளைக்கு வா இருட்டுக்கா. இதுக்கு எதுக்கு அப்ப என்ன ஒரு நாளைக்கு கவனிச்சா நான் உங்க அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டேன். இல்ல போய் சொல்றேன். கவனிக்கிறேன் இல்ல நான் அஞ்சலி கிட்ட சொல்லுவேன். கவனிக்கிறேன் அஞ்சலி கிட்டே தான் சொல்லிக்க ஏம்மா எங்க கிளம்பிட்டா? சரி ஏய் ஏய் போகக்கூடாது அக்கா. தம்பி ஓ. ஆனா இன்னைக்கு அப்பா வருமனுக்கு தெருவு என்ன காரணம் தெரியல ஆமா. போயிட்டு பார்க்கணும் ஆ. போய் வா ஐயா சுந்தரி ஆ. ஆத்தியா பையன் பொண்ணா என்னடா ஓ பொண்ணு என்கிட்ட காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ நீ அத்தை மாவனா மாமா மாவனா நீ வந்தது துணி தூக்காடுது கண்டவனுக்கு போறது பையா எல்லா குணத்தை காட்ட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஏரிபுரி மச்சான். நல்ல கொண்டை காட்டினா பாத்துட்டு போலான்னு வரீங்கடியே ஏமா ஏ உளுந்துரி சுந்தரி வா ஏமா அப்பா வந்துட்டாரு பாரு. வந்தாரா போடுவாங்க நம்மளே காசு போடுவானு வந்து விடு. பகுதி ஓ. அப்பா இருக்கின்றாரா அப்பா இருக்காரு. அப்பா எப்படி வந்திருக்கின்றா கூடு கலர் இருக்காரு. நீல கலர் கொது இல்ல புழு காக்கு அதானே வாயில வர நீல கலர் அது சொல்றா நீல கலர்னு அப்பா பாரு பாரு. பகுதி போயிட்டு நைனா டாடா காட்டிவான் போட்டோ. ஓ அப்பா எம்மா சுந்தரி வணக்கம் 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 அப்பா ஜி பாபா அப்பா சொல்லுமா. நீங்க கோகுல செய்த அம்மா நீங்க எல்லாமும் இருக்குன்னா அதுக்காக நம்ம சகிச்சு தான் போய் யாரையும் ஒன்றும் சொல்றதுக்கு வகை அப்பா மனதோட யாரையும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா இருமா. நீ அப்பாவா நான் அப்பாவாடா? நான் சித்தப்பா. அப்பா தங்களின் பாதத்திற்கு இந்த வச்சலா சுந்தரி வணக்கம் அப்பா சுந்தரி அப்பா அம்மா அப்பா மகர் குலமாணிக்கமே என்னோடு மனிதே அவர் குலமாணிக்கமே
இருக்கட்டும். ஆகட்டும். டேய், இந்த பூபதி. என்னவா ஏண்டா பூபதி, ஓ. நம்ம வீடு ஆமா. என்னைக்கும் இல்லாம ஆமா. ஆரவாரமா இருக்கின்றது. ஆமா. மாதோரணும், ஆ. மெகதோரணும், ரத்தின குலோப்புகள், லைட் ஆரோக்கியம் எல்லாம் இதுதான் காரணம். உனக்கு விஷயம் தெரியாதா தெரியல பூபதி. நீங்க அப்பாவுக்கு தேவசம் ஏய், செத்து ஒரு வருஷம் ஆனா தாண்டா தவசம் வரும். கம்மி ஆயிடுயா ஊதாடு இருக்குமா தவசம் வரும். ஏய், அப்படியா என்னன்னு கேளு கேளு அவனே கேளு எனக்கு தேவசம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நீ. எங்க நினைக்கிறீங்க போனுங்க நீ சொல்லுடா. ஏப்பா, சொல்லுமா. நம்ம வீடு ஆரவாரமா இருக்கின்றது. மாதோரணும், மகிழ்தோரணும், ரத்தின குலோப்புகள், லைட் ஆரோக்கியம் எல்லாம் கட்டி இருக்குது. சீரியல் பரப்பெல்லாம் தெரு தெருவா கட்டிக்கிறது. என்னப்பா காரணம் நம்ம வீட்டுல? ஏடா, ஓ இது நல்ல செய்தி சொல்ல வேண்டியது பாப்பா கேட்டேன். என் பாப்பால பாப்பா என் வாயால பாப்பாவுக்கு கல்யாணம் சொன்னா பாப்பா 3ஆம் நாளே தாலி எடுத்துட்டு வந்துரும் அந்த மாதிரி தீபாவளி வாய் என் வாய் நீ சொல்லவே தேவையில்லை போ. சொல்லு ஏம்மா, அப்பா, ஒரு நல்ல செய்திமா. நல்ல செய்தியா? ஆமா, என்ன செய்தி பாது? உனக்கு பரிய போட்டா. என்னது? ஆமா. எனக்கு பரிய பாட்டியா? ஆ, யாருக்கு கொடுப்பதற்காக? தோ போறேன் பாரு. ஆமா, கும்பலா போறாங்களா? எவனே ஒருத்தன் உயரமா போறானே, அவன் யாரு? அவன் யாருப்பா? ஏம்மா, அப்பா, முந்தானை தூரியனின் மைந்தனை கேட்கறிவதாக. யார் தெரியுமா? யாரு? துரியோதன மக துரியோதன மகன் லட்சுமணகுமாரனுக்கு குமாரனுக்கு கொஞ்சம் கொடுக்கறதா பரியப்பதான் போட்டேன். பரியமும் போட்டுட்டேன். அது போயினே இருக்கானுங்க. இருக்கிறானுங்க. ஆமா, அதனாலதான் லட்சுமணகுமார் அதனால தான் இந்த மாந்தோரணம் மகிழ தோரணம். ஆமா, கட்டுனீங்களா? ஆமா. அப்பா, சொல்லுமா. ஆமா, அப்பா, அதனாலதான் இந்த மாந்தோரணம் மைதோரணம் கட்டிக்கிறீங்க. ஆமா. நீ நாசமா போவோம், நீ குண்டவரா போவோம், நீ மண்ணா போவோம், கொஞ்சம் போய் நீ குண்டவரா போவோம். ஒருத்தன் ரோட்ல சண்டை போட்டுட்டா ஏமா நீ ஓரமா போ ஐயா நீ ஓரமா போ அப்படிதான் தனிதான் போய் பிரிச்சு விடுவாங்க போடா வாடா போறமா ஏ பூபதி, ஐயோ பூபதி, என் அப்பகார என்னை கொடுத்துட்டாண்டா பையா. வெளி சொல்ல வெளி சொல்ல ஏய் கதிரா, என்னடாச்சு? பகவான் என்ன பாக்குற போய் போய் ஒரு பொண்ணு போய் கெடுக்கிறியா ஏய் செக் கதிரா பாமா காய்டா காய்டா. வெளி சொல்லாதீங்க ஏய் செக் பயமுற நாய. அது மூச்சு வாங்க முடியாத. எங்க அப்பா என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொல்ல தெரியாத. மூச்சு வாங்குறதுல சொல்ல முடியாதால. எங்க அப்பா என்ன கெடுத்தான்னு ஸ்டார்ட்டா சொல்லி விஷயத்தை காய்டா. நான் ஒரு பொண்ணை கெடுக்க கூடாது உங்களை மாதிரி அந்தர்ஜாதியில நான் அட கம்யூனிட் ஊரூர கொஞ்சம் கைது பண்ணுங்க. யாரை பார்த்து சொல்றீங்க? கைதா. ஆமாங்க. என்னப்பா? என்ன? நீ யாரை கேட்டு பறி போட்ட? யாரை கேட்டுட்டு பறி போட்ட? யாரை கேட்டுட்டு பறி போட்ட? ஆமா, நீ அடிச்சிருப்ப நீ. அடிப்ப வாயா. நீ அடிச்ச காலம் அந்த காலம். ஆமா, அந்த காலத்துல அடிச்சிருப்ப. மொத்தா இருக்கும்போது அடிச்சிருப்ப. பாபாவுக்கு மலர்ந்து போச்சு. இவனுக்கு தகுதியான வசனம் கிடைக்குது பாரியா. ஏய், நீ என்ன நீ ரொம்ப பேசிட்டு போற நீ. வாங்க. என்னப்பா? கேட்டப்பா நீ யாரை கேட்டு பறி போட்ட? யாரை கேட்டுட்டு பறி போட்ட? கேட்டேடா பூபதி. அதான் யாரை கேட்டு பறி போட்ட? ஏண்டா ஓ மாட்டை கேட்டடா கொட்டா கட்டுவா. பின்ன குஞ்சு கேட்டா மூத்திரம் விடுவோம். மூத்திரம் வந்தா விட போறான். மாடின்னு வாங்கினா கொட்டா கட்ட போறான். சரியான ஆளாட்டம் தெரியுமா? இந்த பழமொழி எங்கடா கண்டுபிடிச்சி நீ? பாவந்தூர்ல என்னங்க மாடின கொட்டா கட்ட போறோம். ஆமாண்டா. ரொம்ப பேசுற நீ. நீ பேச வைக்கிற பாடி. ரொம்ப பேசுற நீ. பேச வைக்கிற. ரொம்ப பேசுற நீ. பேச வைக்கிற நீ. வியாபாரி பையன். ஐயோ, போது போதும். இன்னும் அப்பாவை எகுத்து குடா குடா குடா. ஒரு அப்பாவை எகுத்து யூத்து அப்பாவை எகுத்து பேசுற கூட்டிட்டு அடி வராங்க. கொட்டுக்கு பல்லு. ஏய், அப்பாவை எகுத்து பேசுற. எங்க அப்பா அடிக்கிறாரு நாயம். உன் யாரு? பேசாத. மாட்டி போய் போகல. சப்போர்ட் பேசுறான்னு பார்த்தேன் நானு. ஏய், அந்த அம்மாவுக்கு அப்பா இவர் தானா? அப்ப இவர் மம்தியா? அந்த அம்மாவுக்கு அப்பா இவர் தானா? அப்ப இவர் மம்தியாடா? அவனாவது ஒரு தர கேட்டா அவன் 2 தர கேட்டாயா? ஆஹா, மெனக்கிட்டு வரானு போல. ஆமாங்க. பாபி. அப்பா, இல்லப்பா. அப்பா, என்ன? நீ அவனுக்கு குடுக்குறது சொன்ன பாரு. அந்த வாட்டி தள்ளு. ஏன்? அப்பா. அப்படி பேசக்கூடாது. சரிப்பா. பேசக்கூடாது. பேசவே கூடாதா? போனவன் 2 பேரும் பத்துறேனோடா. யாரும் சோடிக்கிட்டு போயிட்டு
ஆ? அப்படியா? நான் பரியம் போட்ட மாப்பிள்ள வேணான்னு சொல்ற காரணம் சொல்றேன். ஐயோ ஐயோ பூபதி. என்னம்மா பகவானே என்னடா? கையால முந்தாணி முறுக்குது, காலால கோலம் போடுது. அப்பா தலைபாவ திருப்பி மாத்தி கட்ட போகுது. என்னம்மா அப்பா யாரு? நானு ஆ. யாரா நானு நானு ஆ. நான் என்ன பூபதி சொல்லலாமா? சொல்லு. சொல்லுங்க என்ன எனக்கு சொல்லு. அப்பா நானு நான் ஒரு மாப்பிள்ளை பாத்துக்கிறேன். நான் சொல்லல. அப்பா தலைபாவே திருப்பி மாத்தி கட்ட போகுது, கட்டிருச்சு. சொல்லிட்ட பூபதி ஓடு சொன்னல அத சொல்லியா? நீ ஒரு மாப்பிள்ளை பாத்துக்கிறப்பா. நான் அடிச்சு ஓய்ச்சு கட்டி விடுவேன் என் மகனை. நீ அடிச்சுதான் இந்த ஊர்ல யாராச்சும் பயணியா பாத்து ஓடுவான். ஐயோ என்னடா ரொம்ப போச்சு. இந்த மாதிரி இல்லடா பீடா பெரிய வாய் பேத்து போச்சு இதுக்கு. ஐயோ சின்ன வயசுல சின்ன கம்முனு கேக்கும் பகவானே. ஆமாண்டா. இப்ப வளர பாப்பா பெரிய வாயாடி புண்டி ஆயிடுது. வாயாடி முண்டன்னு சொல்றான். அதெல்லாம் வாயாடி முண்டி அடிக்குது. அப்பெல்லாம் சின்ன பிள்ளைல கேட்டா பட்டு கம்முனு இருக்கும். இப்ப வாய் ரொம்ப பெருசா அடிக்குது. சோப்டேய் பாபியா என்ன பகவானே இது என்ன விஷயம்? ஏய் இதான் நேரம்னு பேசுறியா எப்படி? தம்பி டேய் ரொம்ப பேசுறா பாய்மா. கிளம்பு கிளம்பு. அதான் என் குடும்ப கௌரவமே போச்சு. பாரு போன போது விடு. போடா. அப்பா மாப்பிள்ளை பாத்துக்கிட்டா அது சரி. நீ மாப்பிள்ளை பாத்துக்கிறீ. ஆமா அவன் யார் அவன்? அவர் யார் தெரியுமா? அவன் யார் அவன்? ஆமாப்பா. என்ன பண்ணான்? ஐயோ ஐயோ அவன் பண்ணாத காரியம் பண்ணிட்டான் இன்னைக்கு. யாரு? சொல்லு என்ன பண்ண சொல்ல சொல்லு. மத்தல வீட்டுக்கு. ஏய் படாங்க. கல்யாணத்துக்கு போறாங்க வா. அப்பா இல்ல ஊர கும்பாபிஷேகம் சொல்லு. அப்பா சொல்லு. நான் மாப்பிள்ளை பாத்துக்கிறேன். யாவா அவன் யாரு? ஐயோ ஐயோ அவனு சொல்லாதப்பா. அவரு மரியாதை கொடுப்பா. அவனு சொல்லக்கூடாதா? மரியாதை கொடுப்பா. யாருக்கு? அவர் யார் தெரியுமா? அவரு. அம்மா வர்றா. பகவானே ஓ அவரு ஆ. அவருனா அப்ப பாப்பா அம்மா ருசி கொடுத்துருந்தா அவரு அவரு என் பங்கம் போது பேமானி பாரு. பாரு. அடிப்பது பாரு. பாப்பா சந்தோஷத்துல எல்லாமே ஆடுது. லைவ் காலையில நீ வாயை திறந்தா அப்படி. அப்பா யாருமா? அவர் யார் தெரியுமா? எவன்? ஓ மரியாதை கொடுப்பாம்மா. சொல்லு. இருக்க பாதி ஒத்து போடும். அப்பா அவர் யார் தெரியுமா? யாரு? என் அத்தை மக நீ இருக்க. ஏய் எவனா அரிசிங்க வந்து முட்டை போட்டு போடு. என் அத்தை மகன். ஏய் அப்பா அத்தம்மா ஆமா எனக்கு அத்தை மாவன் சுபத்திர மாவன். இந்த அபிமன்யா ஆமா அவரு பேமானி கைது பயமாவன. கைத நீதான் கைத பவன் மாவலன்னா. சரி நான் தான் அப்படி எல்லா தவப்புறம் பேசுறதானே இது. இது போன பயதியார் விட்டு பொண்ணு அடிக்குதுங்க. இதான் இந்த ஐக்கியம் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். அப்ப இன்னொரு மாப்பிள்ளை பாத்துக்கிறேன். இன்னொரு மாப்பிளை பாத்துட்டா ஒரு கல்யாணம் பண்ணி புள்ள கழிச்சுட்டு இருக்கணும். ரெண்டாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இப்ப 3 மாசம் கனவுல இருக்கணும். அது அவன் குடும்பத்தை பாரு. அப்பா அவன் யாரு? அவரு யார் தெரியுமா? யாரு? ஐயோ மரியாதை கொடுப்பா. அவரு யார் தெரியுமா? யாரு? அவரு எப்பா உன் தங்கை மக நீ இருக்க. கேவி பேரு பாட்டிதான், பாட்டி பேரு கேவிதான். தங்கச்சி போய் ஒண்ணுதான், ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் புண்ணாக்கு பையன் மாவல ஏத்துருவேன். என்னதான் கொடையிறே என்ன வச்சு எங்க அப்பாவை கொடையிறியா? என்ன புண்ணாக்குன்னு கேட்கறது உங்களுக்கு அம்மா சந்தோஷமா இருக்குது. ஏமா பாட்டி பேரு கேவிதான், கேவி பேரு பாட்டிதான். அத்தை மகன் ஒண்ணுதான், தங்கச்சி மகன் ஒண்ணுதான். பின்ன ஊரு ஒழுங்காதான். அதுக்காக வேற ஒருத்தவங்க மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கலாமா? சொந்த தங்கச்சி பையன் இருக்க வேற ஒருத்தவங்க மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கலாமா? நீ சொல்லலாம். உங்க அம்மா வேற பையனை கட்டிட்டு நீ லவ் பண்ற பையனை கல்யாணம் விட்டு வேற பையனை கட்டிட்டு லவ் பண்ற பையன் இங்க வாங்க இங்க வா. அப்போ கட்டிக்கிட்டா அவர் தான் கட்டிப்பா. அவர் தான் கட்டிப்பா என் மாமா. அப்படியா? மாமா எங்க வர ஐயா பகவான் நான் சொல்றது நீ சொல்லுங்க. இதை இனி இங்க விடக்கூடாது. கண்டிப்பா இனி விடவே கூடாது. இதை
கொண்டு போய் டேய் நம்ம வீட்டுல 3வது ரூம் இருக்கு ஆமா. அந்த ரூம் காலியா இருக்கு அந்த ரூம் உள்ள தள்ளி டாப்பா போட்டு பூட்டை போட்டு சாவி வைக்கணும் தேவை. தள்ளி உள்ள டேய் தள்ளி போடா அப்பா சொல்ற மாப்பிள்ளை காட்டிக்க மாட்டேன்னு ஓரா பேசுறாரு. ஒரு அப்பா எத்தனை நாளா கம்முனு இருப்பாரு. இழுத்து அப்பா சொல்ற மாப்பிள்ளை காட்டிக்கிட்டா டேய் இங்க வா எங்க வடாங்க இழுத்து பையன் மாவள என்ன எப்ப பண்ணு சுட்டு போய் அவளை கேக்குறாமா டேய் வாடா உள்ள தள்ளி பூட்டிங்க பூட்டிடுங்க. பூட்டிட்டீல சாவி எங்க சாவி எங்கடா பாக்கெட் சைடு உள்ள இருக்குடா. அது அப்படி இங்க சாவி எங்க தர வாடா சிக்கல்ல மாட்டி கிடக்குது. டேய் வா நாளை காலையில ஆமா. நாளைக்கு காலையில லட்சுமணகுமார் வருவான் வருவா. அவர் வரும் வரைக்கும் ஆமா. ஜபார் கதை திறந்து விட்டு போறேன் புரியுதா நீ திருட்டு பையன் சாவி குத்துக்கிற. கவலைப்படாத. திருடங்கட்டே சாவி திருடன்னு சாவி குத்துக்கிற. விட்டு போற புரியுதா அதை வெளியே விட்டுட்டோம் டேய் நான் சொல்றது கேளு பொத்து பூசுறா நீ ஒண்ணு போடுறா. ஆண்டியா அது நல்ல பண்ண போனா வெளியே அதை விட்டுட்டோம்னு சொன்னா பாப்பா ஐயோ என்னடா பண்ணுவேன் அப்பா சொல்ற மாப்பிள்ளையை கட்டிக்க மாட்டு கோவத்துல அம்மா 3வது அடுக்கு பானையில அம்மா எலி மருந்து வச்சுக்குது. அதை எடுத்து கிளாஸ்ல கொட்டி அளவா தண்ணி ஊத்தி கையில குடாப்பி குடிச்சிட்டு போற பாப்பா. பெரியாத்துல சொல்லி கொடுக்குறான் பாரியாவா என் கம்மியாக்க இங்க வா அது உனக்கு ஊத்தி கொடுத்துரும். ஞாபகம் வச்சுக்கோ பகவானே அதை வெளியே விட்டோம்னா ஆ, அது நிருபத்தை எழுதி எழுதி வாயு தேவன்கிட்ட கொடுத்தா ஆமா. வாயு தேவன் காத்து காத்து வாயு தேவன்கிட்ட கொடுத்தா ஆமா. வாயு தேவன் ஆ. அபிமன்னுக்கு சொந்த பாட்டு பாட்டன் அவன் கொண்டு போய் அபிமன்கிட்ட போட்டான்னு வச்சுக்க ஆமா. அபிமன்னம் ஒரு ஆள் வந்து வந்து ஆ, ஆமா இந்த 18 அக்ரோடி சேனையும் சும்மா பொடி பொடி ஆகிடுவான். பொடி பொடி ஆகிட்டு போடுவான் ஆமா. அதனால அதை வெளியே விடாத ஆ. ஜாக்கிரதை வச்சிரு ஆ. நாளைக்கு லட்சுமணகுமார் வந்ததும் நான் சோடிச்சு அனுப்புறேன். யார அதான் அலங்காரம் செய்து அனுப்புறேன். சென்போனியா இப்போ கத்துக்கிறப்போ அப்படியே கத்துறப்போ. சரி விடு. அவன் எங்க சித்தப்பா சாத்திக்கப்பா பாத்தியா பாத்துறேன் எங்க போய் ஆடு போய்க்க விட்டு வந்துருப்பாரு யாருனாச்சும் ஏமா அப்பா அப்பா எனக்கு ஒரு காரியம் பண்ணுனாப்பா ஐயர் பேர் ரெடி பண்ணிட்டு வரேன். செத்துட்டாதான் காரியம் பண்ணணும் அழகேசா அப்பா சுபகாரியப்பா என்ன எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி? அப்பா அந்த உதவி சொன்னா செய்யாம இருக்க கூடாது நான் என் பொண்ணு என் அண்ணன் பொண்ணு நான் கண்டிப்பா செய்வேன். அப்பா நீ எனக்கு லவ் லெட்டர் எழுதணும் அப்பங்க லவ் லெட்டர் எழுதி கொடுப்பா. ஒன்னுலே கொடுத்துருவா. அப்பா ஒன்னு நம்பிதான் வந்துக்கிறேன் நானு சொல்லி ஏத்தர் என்ன பண்ணுது அவர் அண்ணன் பொண்ணாச்சு. ஆமா அண்ணன் பொண்ணு ஆமா வந்துட்டான் பாப்பா நம்ம தான் படுக்க வச்சுக்கணும். படிக்க வைக்கணும். அப்பா சொல்லட்டுமா சொல்லு. எழுதுறீங்களா எழுதுறேன். அண்டர்கோன் தந்தை அண்டர்கோன் தந்தை விஜயனார் அளித்த மகாராஷ்டிர மகாகண புரிந்து அதேதான் அண்டர்கோன் தந்தை விஜயனார் அளித்த விஜயநாள் அழைத்து அபிமன்ய ராஜகோவே வரேன். உனக்கு பொண்ணா நான் யாரு கவுண்டிக்கு போனேம்மா இங்க தொட்டு தொட்டு தான் எழுதணும். இங்கதான் குத்தணுமா விஜயநாள் அளித்த அபிமன்ய ராஜகோவே அபிமன்ய ராஜ கோவே அடியவள் சுந்தரி அடியவள் சுந்தரி இன்னடி கண்புடன் இன்னடி கண்புடன் அநேக கோடி வந்தனம் செய்து அநேக கோடி வந்தன செய்து மண்டலமும் அறிய மண்டலம் அறிய எவ்விதம் என்றால் எவ்விதம் என்றால் மன்னனார் துரியன் மன்னனார் துரியன் மண்டலம் அறிய எழுதிய எழுதிய நிருபம் இருபம் எவ்விதம் என்றால் என்றால் மன்னனார் துரியன் துரியன் மைத்தனை கணக்கு கேட்க கொண்ட மேனியனும் வரிய நடி இது வம்பா போச்சு மஞ்சள் பேனாயம்மா மஞ்சள் பேனா அங்கதான் மஞ்சள் இங்க இருக்குதா ஆமா. சரி மண்டலமும் அறிய அறிய. எழுதிய நிருபம் எவ்விதம் எவ்விதம் என்றால் என்றால் மன்னனார் துரியன் ஆ. மைத்தனை கணக்கு ஆ. கொண்டல் மேனியனும் கொண்டல் மேனியனும் வரியமும் பெற்று பெற்று குறித்தனர் முகத்தனாலை என்னை கண்டுமே மந்தரை கல்யாண பந்த கால் கட்டி என்னை கருதிய லக்குணம் தலைமையில் கருதீபம் ஏற்றி வந்து மனமது செய்யாவிட்டால் மந்தையா தீயினில் வேகுவேனே நெருப்புல இறங்க போறா. ஆமா நெருப்புல இறங்கினா சுடும். அப்படி ஜில்லு இருக்குமா எப்பா இது உடனே போகும் ஆமா ஆமா தடோட கருப்பு மைய கருப்பு மைய மஞ்சள் தடுப்பு மஞ்சள் அதானே. சரி அது மஞ்சள் தான் இப்படியாக இந்த நிருபம் ஆணுகுதி பட்டின போவே இது ஆணுகுதி படுத்த ஆண்டு